வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்பாடுகள். வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் டி. அன்பழகன் அவர்களுடன் வேளாண் நேரலை. குமரி மாவட்டத்தில் விவசாயிகள் மத்தியில இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் வழி நீங்க சொன்ன அந்த பயன்பாடுகளை அனுபவிச்சுட்டு வராங்களா? அப்படி கட்டாயமா நீண்ட நெடுங்காலமா அனுபவிச்சுட்டு வராங்க. குறிப்பா நம்ம பகுதியிலேயே ஒரு விவசாயி தன்னோட மாட்டு வண்டியில இப்ப கடந்த ஆண்டு கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வேளாண் விளைபொருட்களை மாட்டு வண்டியிலேயே வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு. அவரை கேட்டீங்கன்னா 45 ஆண்டு காலமா நான் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல என்னோட நெல் விளைபொருட்களை வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஒரு தொட்டு தொடரும் பாரம்பரியம்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது விவசாயிகளுக்கு நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு இடையே தொடர்ச்சியா இருக்குங்க. இவ்வளவு இயந்திரமயமாதலுக்கு பிறகும் மாட்டு வண்டியில தான் வராங்கிறீங்க. கட்டாயம். இது என்ன சொல்லுன்னா, இதோட இப்ப எப்பயுமே நமக்கு எப்பயுமே பழசு எப்பயுமே ஒரு போற்றக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குல்ல. இது ஏன் சொல்லணும், இன்னைக்கு காலகட்டத்துல ஏகப்பட்ட போக்குவரத்து வசதிகள்லாம் வந்துட்டாலுமே கூட இன்னமும் அந்த ஒரு முதிய பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியது. அது நம்ம என்ன இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தோட ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ஏல கொட்டகை மாதிரியே வந்து உங்களுக்கு மாட்டு கொட்டகையுமே இருக்கக்கூடிய இடம்லாம் இருக்கு. நம்ம அருகாமையில இருக்கிற நம்ம திங்கள் சந்தை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நீங்க போனீங்கன்னா அதை இப்ப பாக்கலாம். சோ அந்த பகுதியிலுமே உங்களுக்கு இந்த ஒரு மாட்டு கொட்டகை, அதாவது வாகனத்துல எடுத்துட்டு வரதுல இன்னைக்கு நடைமுறை இருக்கிறது. அன்னை பாரம்பரியமா நடந்துட்டு வந்த காலம் அதே தொடர்ச்சியாகவும் பண்றாங்க. சரிங்க சார், இப்போ குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அப்படின்னா எத்தனை, எந்தெந்த இடங்கள்ல இருக்குது? மொத்தம் கன்னியாகுமரி விற்பனை குழுவுக்கு கீழே மொத்தம் 6 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் செயல்பட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா நான் பங்கு பெறக்கூடிய இந்த வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடம், பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈத்தாமொழி ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அடுத்து திங்கள் சந்தைங்கிற ஒரு இடத்துல ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தொடுவெட்டி அதாவது மார்த்தாண்டத்துல ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் நமக்கு இருக்கு. அடுத்தது திருவட்டாறு பகுதியில வந்து உங்களுக்கு குலசேகரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்கு. அடுத்தது களியக்காவிலை அப்படின்னு நம்ம ஒரு 6 இடங்கள்ல ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு இருக்கு. சரி, மறைமுகம் ஏலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுத, அது என்ன காரணத்துக்காக மறைமுக ஏலம்? நம்ம இப்ப எப்படின்னா ஏலத்தையே 2 விதமா பிரிப்போம். ஒன்னு நேரடி ஏலம், இன்னொன்னு மறைமுக ஏலம். நம்ம நேரடி ஏலத்தை நம்ம பாத்துருக்கலாம், ஒருத்தர் ஒரு விலையை சொல்றாரு, பக்கத்துல இருக்கிறது இன்னொரு விலையை குறிப்பிடுறாரு. அப்ப முதல்ல சொல்லக்கூடியவரோட விலை என்னன்றது இன்னொரு நபருக்கு தெரிஞ்சிடுது. சோ அப்ப அவர் அதோட வச்சு என்ன பண்ணுவாரு, கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அப்ப ஒருத்தரோட அனுமானம் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிருது. இது நேரடி ஏலத்துல இருக்கிற ஒரு முறை வந்து. ஆனா மறைமுக ஏலம்ங்கிறது பங்கு பெறக்கூடிய வணிகர்கள் ஒருத்தர் போடக்கூடிய விலை இன்னொருத்தருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அலுவலர்களுக்கு கூட தெரியாது. அந்த ஏலம் நடைமுறை முழுமையா முடிப்பெற்று சீலிடப்பட்ட கவர் இப்ப இன்னைக்கு மின்னணு முறையில வந்துருச்சு. ஆன்லைன்லயே ஒரு பிரைஸ் நம்ம விலையை பண்ணிடலாம். முன்னாடியே ஒரு ஏலப்பட்டியல், மறைமுக ஏலப்பட்டியல் ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஈனாம் திட்டம் செயல்படுறதுக்கு முன்னாடி. சோ அந்த மறைமுக ஏலச்சீட்டுல எழுதி ஏலப்பட்டியில போட்டுருவாரு. நம்ம ஏலம் ஓபன் பண்றச்சுதான் ஏலப்பட்டியை தொடர்ந்து அதுல அதிகபட்ச விலை யாரு குறைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஒதுக்கிடுறோம். அப்போ வியாபாரிகள் வணிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை கலந்து பேசுறதுக்கு நீங்க அனுமதிக்கிறது இல்ல? கட்டாயம். அதுக்காக நம்ம மறைமுக ஏலம் அவங்களுக்குள்ள உறவு எல்லாமே இருந்தாலும் வணிகத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு லாட்டுக்கு அவர் எவ்வளவு விலை போடுறான்றது அவருக்கு மட்டுமே வெளிச்சமானது. அலுவலர்கள் கூட தெரியாது. ஏலம் முடிவு போடுறப்பதான் தெரிய வரும். அதுக்குதான் மறைமுக ஏலம். அறிக்கையிடப்பட்ட பொருட்கள் அப்படின்னு ஒரு சில அட்டவணைப்படுத்துறாங்களே, அது என்னென்ன பொருட்கள்னு தெரிஞ்சுக்கலாம்? கட்டாயம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 7 வேளாண் விளைபொருட்களை அறிக்கையிடப்பட்ட அங்காடி வேளாண் விளைபொருட்களை அங்காடி பகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சோ இது வந்து தமிழ்நாடு அரசோட வேளாண்மை விற்பனை ஒழுங்குபடுத்துதல் விதிகள் மற்றும் சட்டங்கள் 1987 சட்டத்திலையும் 1991 விதிகள்லயுமே அறிக்கையிடப்பட்ட அங்காடி பகுதிக்குள்ள அந்த நோட்டிஃபைடு மார்க்கெட் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த சந்தை பகுதிக்குள்ள இந்த குறிப்பிட்ட வேளாண் விளைபொருட்களோட வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துது, அதாவது முறைப்படுத்துறதுக்காக கொண்டுட்டு வர இருந்திருக்காங்க. சோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு குறைஞ்சபட்சம் 7 அல்லது 6 வேளாண் விளைபொருட்கள் இருந்து 25 வேளாண் விளைபொருட்கள் வரலும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு. குறிப்பா வந்து 25 வேளாண் விளைபொருட்கள் வந்து புதுக்கோட்டை விற்பனை குழுவில் அறிக்கை செய்யப்பட்டிருக்கு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேளாண் விளைபொருட்கள் அறிக்கைப்பட்டிருக்கு. சோ அதை நான் அப்படியே வரிசையா சொல்லலாம். ஒன்னும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது நம்ம நாஞ்சில் நாடு பேர் இருக்கிறதுனால நெல்லு உங்களுக்கு. சோ அதுக்கப்புறம் கன்னியாகுமரிக்கு இந்த சிறப்பான இருக்கிறது தேங்காய், அடுத்தது ரப்பர், அடுத்தது முந்திரி, அடுத்தது மணிலா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மரச்சீனி உங்களுக்கு இது பண்ணக்கூடியது உங்களுக்கு இதுல பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வேளாண் விளைபொருட்கள் எல்லாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது இருக்கிறது புளி. சோ இந்த 7 வேளாண் விளைபொருட்களும் இந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரி விற்பனை குழுவுக்கு அறிக்கையிடப்பட்ட வேளாண் விளைபொருட்கள். அறிக்கையிடப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு வரையோடியோடி நிக்குதா அல்லது எந்த பொருளையும் கொண்டு வந்து விற்க ஆசைப்பட்டா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அணுகலாங்கிறீங்களா? கட்டாயமா. விவசாயிகள் வந்து தன்னோட எந்த வேளாண் விளைபொருட்களையுமே வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வந்து விற்பனை செஞ்சு சந்தை. ஆமா, சந்தை தான். இந்த எதுக்கு 7 பொருட்கள் அப்படிங்கிறது உரிமம் கொடுக்கிறது, அனுமதி சீட்டு கொடுக்கிறது, அந்த வேளாண் விளைபொருட்களுக்கு உண்டான சந்தை கட்டணத்தை வசூல் செய்யறது. சோ இதுக்காக மட்டும்தான் அந்த அறிக்கையிடப்பட்ட பொருட்கள் வச்சிருக்காங்க. சோ இதுல சட்ட அமலாக்க பணியை தாண்டு வேளாண் விற்பனை பணி அப்படிங்கிறப்ப விவசாயிகள் தான் விளைவிக்கக்கூடிய எந்த வேளாண் விளைபொருட்களையுமே நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு தான் நம்ம அமைப்பு இருக்குங்க.
சரிங்க சார், விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் அப்படின்னு ஏதாவது உண்டுமா அல்ல எல்லாமே இலவச சேவையா? விவசாயிகளை பொறுத்த மட்டும் நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல அனைத்து விதமான சலுகைகள் அல்லது அனைத்து விதமான சேவைகளுமே கட்டணமின்றியே வழங்கப்படுகிறது, இலவசமாக தான் வழங்கப்படுகிறது. அவர் எதுவுக்கும் எது ரூபாயும் செலுத்துறது கிடையாது, அவசியம் கிடையாதுங்க. சரி, அவசியம் இல்லன்ட்டீங்க. நிகழ்ச்சியை இப்ப நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. கன்னிப்பூ சாகுபடி அறுவடை துவங்கிய நிலையும் உண்டு, துவங்கக்கூடிய நிலையும் உண்டு, இன்னொரு 10-20 நாள் கழித்து அறுவடை செய்யக்கூடிய நிலையும் உண்டு. பரவாயில்லையா, எந்தவித கட்டணமும் இல்லைங்கிறாங்கள. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையில அவர் கொண்டு வர்றாருன்னா அதுக்கேற்ற ஆவணங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் முன்பதிவு அந்த மாதிரி ஏதாவது அவசியங்கள் உண்டா? இப்படி இல்லைங்கய்யா, இதுல பொறுத்தவரை நம்ம விற்பனைக்கு நம்ம குறிப்பா எந்த ஆவணங்களும் கேட்கறது கிடையாது. முதல் அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு சொல்றாங்கல்ல, முதலில் ஒருவருக்கே முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக எந்த ஆவணங்களும் நம்ம குறிப்பிட கேட்கறது கிடையாது. ஆனா அவருக்கு உண்டான விற்பனை பணத்தை வந்து அவர் வங்கி கணக்குல தான் வர வைக்கிறது. இப்ப ஈனாம்ங்கிற திட்டம் செயல்படுத்துறதுனால கட்டாயமா அவர் தன்னோட ஆதார் அட்டை நகலையும் செயல்பாட்டில் இருக்கிற ஒரு வங்கி கணக்கு புத்தகத்தோட எந்த கள்ளங்கடத்துக்கும் வாய்ப்பு இல்ல, கட்டாயம் கிடையாது. நேரடியாக அவரோட வங்கி கணக்கைக்கு நம்ம செலுத்திடுறோம். சரி, பொருட்கள் விற்பனைக்கு பின்னால விவசாயிகள் செய்ய வேண்டியது அப்படின்னு ஏதாவது நடவடிக்கைகள்? இல்ல, அதுதான் இப்ப அவருக்கு ஒரு மறைமுக ஏலத்துல நல்ல விலைக்கு வித்து கொடுக்கிறோம். அந்த பொருள் விற்பனையானது அவருக்கு திருப்தி கடப்பட்டுச்சுன்னா எடை போடுறச்சு அவர் பக்கத்துல இருந்துட்டு எடையை வந்து அவர் பாத்துக்கலாம். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன 3 முக்கியமான முத்துக்கள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, அந்த சரியான எடையை அவரும் அதை நேரடியாவே பாத்துக்கலாம். சோ விற்பனை பண்ணதுக்கு அப்புறம் அவரோட வங்கி கணக்குகள் அதிகபட்சம் அதாவது பரிவர்த்தனை நடைபெற்றதுல இருந்து 2 நாட்கள் T+2 அப்படின்னு சொல்றாங்க, 48 மணி நேரத்துக்குள்ள அவரோட வங்கி கணக்குகளுக்கு நேரடியாவே வந்து பணம் வந்து வர வைக்கப்பட்டுரும். இன்னொன்னு, அவர் வந்து விருப்பப்படல, திருப்திகரமான விலையா கட்டுப்படி ஆகாத விலையான்னு சொல்லிட்டு நினைச்சாருன்னா அந்த வேளாண் விளை பொருட்களை அவரு ஏலத்துல இருந்து திரும்ப பெற்றுக் கொண்டுட்டு நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இருப்பு வைத்துக்கலாம். இருப்பு வைத்து அவரு அவசர பண தேவைக்கு பொருளீட்டு கடன் அப்படி ஒரு திட்டமும் நம்ம செயல்படுத்துறோம். அது மூலியமா அவர் ஒரு கடனும் பெற்றுக்கலாங்க. சேமிப்பு கிட்டங்கிகள் வடசேரியை பொறுத்த அளவுல எத்தனை உள்ளது? வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மட்டும் மொத்தம் 3000 மெட்ரிக் டன் பொருட்களை சேமிக்கிறவர்களுக்கு கிட்டங்கிகளுக்கு இருக்குங்க. சேமிப்பு கட்டணம் உண்டா? சேமிப்பு கட்டணம் விவசாயிகளை பொறுத்தவரையிலும் 15 நாட்களுக்கு எந்த சேமிப்பு கட்டணம் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஏலத்துக்கு வரீங்க அப்படின்னா ஏலத்துல வச்சு பொருளை விற்கிறீங்க, நல்ல விலை கட்டுப்படி ஆகல அப்படின்னா மறு ஏலத்துல திருப்பி வச்சுக்கலாம். இல்லது அதிகபட்சமா இருப்பு வைக்கிறீங்க, வாடகைக்கு வைக்கிறீங்கன்னா 15 நாள் தாண்டி அடுத்த 16வது நாள்ல இருந்து மஞ்சள் விளைபொருளை தவிர மேலே அனைத்து வேளாண் விளைபொருட்களும் 180 நாட்கள் வரலும் இருப்பு வச்சுக்கலாம். மஞ்சள் மட்டும் 365 நாட்கள் நம்ம இருப்பு வச்சுக்கலாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல. நாள் ஒன்றுக்கு ஒரு குவிண்டாலுக்கு விவசாயியை பொறுத்த வரலும் 25 பைசா அவர் வந்து சேமிப்பு கட்டணமா செலுத்த வேண்டியது இருக்கு. ரொம்ப ஒரு சீப்புங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப குறைச்சலான ஒரு கட்டணம் உங்களுக்கு. சரிங்க சார், பொருளீட்டு கடன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல செயல்படுத்துறதா கேள்விப்பட்டோமா, அதை பத்தி ஒண்ணு சொல்லாமா? கட்டாயமா. நம்ம இப்ப எப்படி வங்கிகள்ல சென்று நீங்க நகை அடமான கடனோ அல்லது பயிர் கடனோ பெறுறீங்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனா இங்க என்ன பண்றீங்க, உங்க தங்க நகைக்கு பதிலா உங்களோட வேளாண் விளைபொருட்களை நீங்க அடமானம் வச்சு அதன் பேர்ல அன்னைக்கு இருக்கிற அதனோட சந்தை மதிப்புல சிறு குறு விவசாயிகளை பொறுத்த மட்டும் அதோட மதிப்புல அதிகபட்சம் 75% அல்லது 5 லட்சம் ரூபாய் வரல ஒரு பொருள் 5 லட்சம் ஆக்கிட்டாங்க. கட்டாயம். ஆமாங்க, கடந்த ஏப்ரல் ஆண்டு 1/4/2024 இருந்து விவசாயிகளை பொறுத்த மட்டும் 5 லட்சம் ஆக்கிட்டாங்க. இதுல இன்னும் நான் குறிப்பா ஒரு தகவல் சொல்லிடுறேன். இப்ப நம்ம அரசாங்கம் வந்து வேளாண் பட்ஜெட் தனியான நிதிநிலை அறிக்கை செயல்படுத்துறாங்களே, அதுல வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. ஒரு முத்தான அறிவிப்பு என்னன்னா, விவசாயிகள் உற்பத்தியாளர் குழுக்களாக இருந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களா இருக்கிற பட்சமே வலிமைங்கிற அடிப்படையில் ஆமா ஒரு குறிப்பா ஒரு 1000 விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை பொறுத்த மட்டும் அவங்களோட பங்குதாரர்கள் எல்லாம் அதான் விவசாயிகள் அவங்களோட வேளாண் விளைபொருட்களை இருப்பு வச்சு அதிகபட்சமா அவங்க 10 லட்சம் ரூபாய் வரல கடன் வாங்க சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. அருமையா அழுத்தமா துரிதமா சொல்றீங்க 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு. நம்ம மாவட்டத்துல விவசாய உற்பத்தியாளர் குழுக்களை ஊக்கப்படுத்த மாதிரி நீங்க சார்ந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட என்ன மாதிரியான துரித நடவடிக்கை எடுத்துட்டு வருது விழிப்பை ஏற்படுத்த மாதிரி? நம்ம துறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மொத்தம் 6 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். குறிப்பா தென்னைக்கு வந்து தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இருக்காங்க, ரப்பர் உற்பத்தியாளர் நிறுவனம் இருக்காங்க. கண்டிப்பா அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலகத்திலே செயல்பட்டு வராங்க, வாடகை செலுத்திட்டு. அதுல ஒரு 1000 விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. ஏனாம் அப்படிங்கிற பயிற்சி இப்ப கொஞ்சம் அழுத்தமா கேக்குத. ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்பாடுல அதனுடைய முக்கியத்துவம் என்ன? பொதுவா ஏனாம்னா என்ன? இது விற்பனை முறையில அடுத்த ஒரு மேம்பட்டமான ஒரு முயற்சி. அதை நாம் அப்படிங்கிறாங்க, எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், அதாவது தேசிய மின்னணு வேளாண் சந்தை அப்படிங்கிறது ஒரு திட்டம். இது வந்து மத்திய அரசாங்கத்தால ஏப்ரல் 2016 தொடங்கப்பட்டது. சோ இது எப்படின்னா நம்மளோட சந்தையில இருக்கிற இடத்துல இருந்து உலக அளவிலேயே சந்தைப்படுத்தக்கூடியதா ஒரு விரிவாக்கம். முன்னாடி நம்ம பழைய காலத்துல பார்த்திருப்போம், நம்ம வேளாண் விளைபொருட்களை அருகாமையில் இருக்கிறவரோ அல்லது அதே ஊர்ல இருக்கிற ஒரு வணிகரோ தான் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அதை தாண்டி அடுத்த கட்டமா
அந்த பகுதி மட்டும் கிடையாது, அந்த மாநிலம் விட்டு வேற மாநிலத்தில் இருக்கிறவங்க, அந்த மாவட்டத்தில இருந்து பக்கத்து மாவட்டம் அருகாமையில் இருக்கிற, அதாவது எங்க இருந்து வேணுமாலும் யார் வேணுமாலும் எந்த பொருளும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுட்டு ஒரு செயல்படுத்தக்கூடிய திட்டங்க அது. இந்த திட்டம் நீங்க குறிப்பிட்ட 6 ஒழுங்குமுறை அல்ல 7 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில செயல்பாடு வந்திருக்குது அப்படின்னா எந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ரொம்ப விழிப்பா துரிதமா நடக்குதுங்கிறீங்க? நம்ம கன்னியாகுமரி விற்பனை குழுல முதல்ல கடந்த ஆண்டு வரல குலசேகரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மட்டும் இந்த ஈனாம் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இப்ப நடப்பாண்டு பாத்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாடு முழுக்க ஒரு 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை இந்த ஈனாம் திட்டத்தோட வலையமைப்புல இணைச்சிருக்காங்க. அதுல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே 4 ஒழுங்குமுறை விற்பனை கூடம். அப்ப மொத்தமா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல ஈத்தாமொழி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அது வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு இருக்கு. வெகு விரைவில் அதிகம் இடமும் கிடைச்சிரும். அதுலயும் நம்ம இந்த திட்டத்தை செயல்படுத்திடலாம். இப்ப தற்சமயம் 5 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல இந்த ஈனாம் திட்டம் ரொம்ப வெகு சிறப்பாவே செயல்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய நடவடிக்கையில குமரி பண்பலை எந்த விதத்துல உங்களுக்கு உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்பவே எங்களுக்கும் விவசாயிகளுக்கும், அது குறிப்பா எல்லா பட்டி தொட்டி போய் சேர்ற அளவுக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே எங்களுக்கு இந்த குமரி பண்பலை இந்த அகில இந்திய வானொலி வாயிலாக நாகர்கோவில் வாயிலாக நாங்க என்ன பண்றோம்னா எங்களோட செய்திகளை அன்னைக்கு விடிய காலையிலேயே ஒரு தேநீர் கடையில இருந்தே அவர் அனுபவிச்சுக்கிறாரு. இந்த உழவர் உலகம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், கிசான் வாணி வகையில நிகழ்ச்சிகள்ல நாங்க சொல்லக்கூடிய எல்லா தகவல்களையும் அவருக்கு வெகு விரைவா சென்றக்கூடிய ரொம்ப வேகமா செல்லக்கூடிய ஒரு ஊடகமா எங்களுக்கு ரொம்ப பயன்படுத்தி. நீங்க ஒரு கலந்தாய்வு கூட்டம் அல்லது ஒரு கருத்தரங்கு அந்த மாதிரி ஏற்பாடு செய்யும்போது சொல்றாங்க குமரி பண்பலையை கேட்டுதான் வந்தோம் அப்படின்னு. ஆமா, விவசாயிகள் ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க, ஐயா நேத்து உங்களோட உரை கேட்டோம், அந்த செய்தி வலுப்பிறப்பானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரேடியோ மூலியமா காலையில் டீ கடையில உட்கார்ந்துருந்தோம், வயலுக்கு போறச்சு காத்து வாக்குல கேட்டோங்கய்யா அப்படின்றதா இருக்காங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு ஏன் விவசாயிகள் வரணும்? நல்ல வேளாண் விளைபொருட்களை அதிகபட்சமான விலைக்கு வித்து கொடுக்கறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கம் சொல்லிட்டேன். சோ அப்போ தன்னோட பொருட்களை அடிமாட்டு விலைக்கு விற்க தேவை கிடையாது, இல்ல அவசர தேவைக்கு விற்க தேவை கிடையாது. நல்ல தரமான பொருட்களுக்கு தரமான விலை கிடைக்கக்கூடிய அதிகபட்ச விலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம அமைப்பு சொல்லி இருக்கிறோம், நம்ம அரசு நிறுவனம். சோ இப்ப அந்த அரசு துறையில அதிகபட்ச விலை கிடைக்கிறதுக்காக விவசாயிகள் என்ன பண்ணிக்கலாம், விற்பனை பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம் தான். நீங்க உங்க கிராமத்திலேயே அதிக அளவில் நாள் வச்சு சேமிக்க வைக்க முடியாது. அப்ப நல்ல விலை கிடைக்கலன்னா சேமிப்பு வச்சு அதிகபட்ச விலை கிடைக்கிற இந்த விலைவீழ்ச்சியில இருக்கிறது உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் உங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு அரண் வச்சுக்கல. நாங்கள விவசாயிகளுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு அரண், அவங்களுக்கு உதவி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபார்ம் கேட் சேல்ஸ், பண்ணை வாயில் விற்பனை அப்படின்னு ஒரு கருத்து நிலவுதை செயல்படுத்துற மாதிரி அதனுடைய நிலை என்ன? இந்த பாரம்பரியமான விற்பனை முறைகள் எல்லாம் தாண்டி இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மின்னணு சந்தைப்படுத்துதல் திட்டம் இந்த ஈனாம் அதோட அடுத்த கட்டமா அல்லது அதோட ஒரு தொடர்ச்சியான ஒரு அமைப்பு தான் என்னன்னா இந்த பண்ணை வாயில் விற்பனை, அதாவது ஃபார்ம் கேட் சேல்ஸ் அப்படின்னுட்டு. சோ விவசாயிகள் தன்னோட விளைபொருட்களை சந்தைப்படுத்துறதுல பெரிய அளவில் இடர்பாடு சந்திக்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு போக்குவரத்து செலவினங்கள் இருக்குது. சோ அதை மட்டுப்படுத்துறதுக்காக நம்ம விவசாயிகளுக்கு என்ன பண்றோம், தன்னோட விவசாயியோட களத்து மேட்டிலேயே தன்னோட விளைபொருட்களை வர்த்தகம் செய்யறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. செயல்பாட்டுக்கு வந்துடுச்சா? எல்லா இடங்களிலும் இந்த ஈனாம் விற்பனை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்படுத்துறது எல்லா இடங்களிலும் செயல்படுத்துறாங்க. இதை தாண்டி அனைத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களையும் வட்டாரத்துக்கு ஒரு பொது சேகரிப்பு மையங்களை நம்ம அமைச்சிருக்கிறோம். சோ அந்த இடத்துலயுமே நம்ம கள அலுவலர்கள் இருக்காங்க. சோ அவங்க வந்தீங்கன்னா உங்க விவசாய இருப்பிடத்திற்கே களத்திலேயே உங்க வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவாங்க. இன்னும் கூட நம்ம நிறைய பேசலாம், இருந்தாலும் நேரம் ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டனால உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லாம கட்டாயம். என்னோட கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் நாங்க உதவி பகிர்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறோம். சோ என்னோட அலைபேசி எண் 70 92 62 62 59. இன்னும் கூட ஒரு அலைபேசி எண் இருக்குமா கேள்விப்பட்டோமா? ஆமா, இப்ப எல்லாத்துக்குமே அலுவல் தொடர்புக்கு எல்லாமே வாட்ஸ்அப், அதை இயல்பாவே எல்லா மக்களுக்கும் செஞ்சிருக்கு. என்னோட கட்சவி அஞ்சல் இருக்கிற ஒரு தொலைபேசி எண் பாத்தீங்கன்னா 75 98 15 78 23. உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு ஏதாவது சந்தேகம் இருக்கு சார், நெல்ல கொண்டு வரலாமா, அதுக்கேற்ற அளவுல இட அமைப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எழுதுனா 7996 26 இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொள்ளும் போது பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? கட்டாயங்க. உங்களோட வருகைக்காகவும் அழைப்புக்காகவும் நாங்க எப்பயுமே தயாரா இருக்கிறோம். எங்களை முழுமையா பயன்படுத்திக்கீங்கன்றத இந்த வாயிலாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க. இதுவரை வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்பாடுகள் குறித்து, குறிப்பாக நெல் சாகுபடியாளர்களுக்கு செய்யப்படும் உதவிகள் குறித்து தெளிவா எடுத்து சொல்லி எல்லாரையும் வெளிப்படை செய்திருக்கீங்க. குறிப்பா நெல் விவசாயிகளை உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பு வழங்கிய அகில இந்திய வானொலி நிலையம் நாகர்கோயிலுக்கு குமரி பண்பலைக்கும் எங்களோட துறை சார்பையும் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்பாடுகள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் ஜே அன்பழகன் அவர்கள். உடன் உரையாடியவர்
தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள்